ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் பிந்து. வெல்கம் டு வித் யுவர் பிந்து. நான் உங்ககிட்ட இன்றைக்கி என்ன பேச போகிறேன்னா, கோவம் பற்றி பேச போகிறேன். கோவம் படாதீங்க. ஏன்னா கோவம் ஒரு 10 பைசாக்கு பிரயோஜனம் கிடையாது. அது மோசமானது. கோவம் தான் ஒருத்தங்களை கொலை செய்கிற அளவுக்கு நம்மளை தூண்டும். அதனால் கோவப்படாதீங்க. இருக்கிற வரலாம் ஹாப்பியாக இருங்க. நம்மளும் நல்லா இருக்கணும், மற்றவங்களும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சி பாருங்கள். அந்த கடவுள் கூட நம்மளை ஆசீர்வதிப்பார். ஏன்னா கோவம் ரொம்ப மோசமானது. இப்போ நம்ம பேசிகிட்டே இருக்கணும்னா கோவம் வந்துச்சுன்னா நம்மளோட கண்ட்ரோலை நம்ம இழந்து மற்றவங்கள கொலை செய்கிற அளவுக்கு அந்த கோவம் நம்மளை கூட்டின்னு போய் விட்டுடுது. அதனால் கோவப்படாதீங்க. இருக்கிறது ஒரே ஒரு லைஃப் தான். அதை நம்ம ஜாலியாக எவ்வளோ ஜாலியாக இருக்கணுமோ அவ்வளோ ஜாலியாக அனுபவித்து வாழணும். ஏன்னா நம்ம திடீர்னு இறந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஒன்றுமே கிடையாது. நம்மளுக்கு அது தெரியுமான்னு கூட தெரியாது. அதனால் நம்ம இருக்கும்போது என்னென்ன அனுபவிக்கணுமோ என்னென்ன பண்ணணுமோ நிறைய விஷயங்கள் இருக்குது. பார்க்க வேண்டிய இடங்கள் நிறைய இருக்குது, சாப்பிட வேண்டிய ஃபுட்டு நிறைய இருக்குது, நம்மளால் முடிஞ்சது மற்றவங்களுக்கு உதவி பண்ணுறதுக்கு நிறைய இருக்குது. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதை விட்டுட்டு அவங்க இப்படி பேசுகிறாங்க, இவங்க இப்படி பேசுகிறாங்க, ரெண்டாவது அவங்க அப்படி வளர்ந்துட்டாங்களே, இவங்க இப்படி வளர்ந்துட்டாங்களே, நம்ம இப்படியே தான் இருக்குமே, அவங்க நாசனமாக போயிடணும், அவங்க நல்லாவே இருக்கக்கூடாது, நம்ம மட்டும்தான் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறதெல்லாம் வேஸ்ட்டு. ஏன்னா நம்மளுக்கு மேலே இருக்கிற ஒருத்தர் நம்மளை வாட்ச் பண்ணிகிட்ருக்காரு. அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கணும். எனக்கு உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு தோணிச்சு, அதனால தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ரொம்ப நன்றி. பாய்.